வைட்டமின் டி உணவுகள். வணக்கம் நண்பர்களே. உடலுக்கு மிகவும் அவசியமான ஒரு சத்து பற்றி இன்று பார்க்க போகிறோம். அதுதான் வைட்டமின் டி. வைட்டமின் டி என்றால் என்ன? வைட்டமின் டி என்பது நம் உடலில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்களை உறிஞ்ச உதவும் ஒரு முக்கியமான வைட்டமின் ஆகும். இது எலும்புகள், பற்கள் மற்றும் தசைகள் ஆரோக்கியமாக இருக்க மிகவும் அவசியமானது. வைட்டமின் டி யின் முக்கிய நன்மைகள்: எலும்புகளையும் பற்களையும் வலுப்படுத்துகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, தசை வலிமையை மேம்படுத்துகிறது, குழந்தைகளின் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது, வயதானவர்களுக்கு எலும்பு பலவீனத்தை தடுக்க உதவுகிறது. வைட்டமின் டி நிறைந்த உணவுகள். முதலாவது, சூரிய ஒளி. காலை 8 மணிக்கு முன் 15 முதல் 20 நிமிடங்கள் சூரிய ஒளியில் இருப்பது இயற்கையாக வைட்டமின் டி கிடைக்க உதவும். அடுத்து, கொழுப்பு நிறைந்த மீன்கள். சால்மன், சார்டின், மாக்ரல் போன்ற மீன்களில் வைட்டமின் டி அதிகமாக உள்ளது. முட்டையின் மஞ்சள் கருவில் வைட்டமின் டி காணப்படுகிறது. பால் மற்றும் பால் பொருட்கள். பால், தயிர், சீஸ் போன்றவற்றிலும் வைட்டமின் டி கிடைக்கிறது. காளான். குறிப்பாக சூரிய ஒளியில் வளர்ந்த காளான்களில் வைட்டமின் டி 2 உள்ளது. சீஸ். சில வகை சீசுகளில் வைட்டமின் டி உள்ளது. வைட்டமின் டி சேர்க்கப்பட்ட உணவுகள். தானியங்கள், சோயா பால் மற்றும் சில பானங்களில் கூடுதல் வைட்டமின் டி சேர்க்கப்படுகிறது. டோஃபுவும் ஒரு நல்ல வைட்டமின் டி ஆதாரமாக இருக்கிறது. வைட்டமின் டி குறைபாட்டின் அறிகுறிகள்: எலும்பு மற்றும் மூட்டு வலி, தசை பலவீனம், அடிக்கடி சோர்வு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், எலும்பு முறிவு ஏற்படும் அபாயம் அதிகரித்தல். முக்கிய குறிப்பு: வைட்டமின் டி அளவு மிகவும் குறைவாக இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையுடன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். நிறைவுரை: சூரிய ஒளியும் சரியான உணவுகளும் சேர்ந்தால்தான் ஆரோக்கியமான எலும்புகளும் வலுவான உடலும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். 7598513963. நன்றி. ஆரோக்கியமாக இருங்கள்.